புல்வாமாவில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி ராணுவ வீரர்களின் உயிரை குடித்த வாகனத்தின் அடையாளத்தை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். தலைமறைவாகியுள்ள அந்த வாகனத்தின் உரிமையாளரையும் அதிகாரிகள் தேடி வருகின்றனர். கடந்த 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற வாகனங்கள் மீது ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து நிரப்பிய காரை மோதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 40ற்கும் மேற்பட்ட துணை ராணுவப்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். வெடிபொருட்களுடன் தற்கொலை தாக்குதல் நடத்திய வாகனத்தின் சிதறிய பாகங்கள் அங்கு கிடைத்துள்ளன. அவற்றை கொண்டு எந்த வகையான வாகனம் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டது என்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் ஆட்டோமொபைல் நிபுணர்கள் ஆகியோர் உதவியுடன் அந்த வாகனம் என்ன என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது மாருதி ஈகோ என்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதோடு அந்த வாகனத்தின் என்ஜின் சேஸ் நம்பரையும் கண்டுபிடித்துள்ளனர். என்ஜின் நம்பரை கொண்டு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த வாகனம் கடந்த 2011ஆம் ஆண்டு அனந்த்நாக் மாவட்டத்தில் ஹெவன் காலனியில் உள்ள ஜலீல் அகமது ஹெகானி என்பவர் பெயரில் பதிவாகி உள்ளது தெரியவந்தது. அதையடுத்து அந்த வாகனம் 7 பேரின் கைகளுக்கு மாறியுள்ளது. கடைசியாக அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள சஜ்ஜாத் பட் என்பவரின் பெயரில் அந்த வாகனம் பதிவாகியுள்ளது. சஜ்ஜாத் பட்டின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடியாக சோதனையிடச் சென்றனர். அப்போது அவர் தலைமறைவாகிவிட்டார். மேலும் சஜ்ஜாத் பட் சோஃபியானில் உள்ள சிராஜ் உல் உலும் மாணவர் என்றும் அவர் தற்போது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பில் சேர்ந்து விட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளது என என்ஐஏ அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சஜ்ஜாத் பட் முகநூலில் தனது கைகளில் ஆயுதங்களுடனான இருக்கும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்துள்ளார்.